ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 5வது எபிசோடு தாங்க. நிறைய பேர் ட்ராமாவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் வீடியோ வந்த உடனே உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்ம சேனலும் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், வீடியோவும் நல்லா பாப்புலர் ஆகும். சீக்கிரமாகவே நிறையா வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகேவா? கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரியா? இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன வீடியோவோட கடைசியில் ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட போய் பிளைண்ட் டேட்காக மாட்டிக்கிறவா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் இந்த சைடு தோஹானை பார்க்கறதுக்காக அவனோட பழைய பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவங்க 2 பேரும் இப்போ காட்டுறாங்க. முன்னாடி ஒரு டைம் தோஹானோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த டைம் இவன் பார்க்க வந்துட்டு போனதை அவனும் பார்த்துருப்பான். இவன் என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். நம்மளை எதுவுமே கேட்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த சைடு இப்போ வந்து பேசுகிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இங்கே வந்திருக்கேன். நீ நியூயார்க்கில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் உன்னை பார்க்க முடியல. இப்போதான் ரீசெண்டாக உன்னோட பேட்டியை டிவியில் பார்த்ததுனால உன்னோட இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். இனி உனக்கு தொடர்ந்து நான் கஷ்டங்களை மட்டும்தான் கொடுப்பேன். கஷ்டத்தை கொடுக்கறது தான் நான் எனக்கு சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரோஹான் எதுவுமே பேசல. ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் எதையுமே புரிஞ்சுக்கல. ஆமாம், நீ கல்யாணம் பண்ண போறியாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம். அந்த பொண்ணுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியுமா? சீக்கிரமாக சொல்லிடு, இல்லைன்னா நானே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் எழுதி கொடுக்குறான். இந்த நம்பரை வச்சுக்கோ. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு அந்த நம்பரை அங்கேயே வச்சுட்டு போயிடான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பார்ல, போதையில் உளறிக்கிட்டு ஹீரோயின் தோலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே வர்றான். வரும்போது, சரி ஓகே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு உளறிக்கிட்டே வர்றான். நீ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக இவளை தோளில் ஏற்றி வச்சுக்கிறான். முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடும்போது கல் தடுக்கி டப்புன்னு கீழே விழுந்து ஒரேடியாக மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் முழிக்கவே இல்லை. இந்த சைடு பார்த்தா நம்ம செக்ரட்டரியும் ஹீரோவோட மேனேஜர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ ஹீரோவை காணோம், ஒருவேளை அவரை யாராவது கடத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை, அவர் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்ததே இல்லை, என் காலையுமே அவர் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டார். இப்போ என்னடானா இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், நைட்ல இருந்து யாரையுமே காணோம், நைட்ல இருந்து ஆளை காணோம், கண்டிப்பாக ஹீரோவை யாரோ கடத்திட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஹீரோ ஒரு வீட்ல இருந்து எந்திரிக்கிறான். என்னடா இது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் தான் அவனுக்கு யோசனை, நைட் நடந்ததெல்லாம் யோசனை வருது. ஐயோ என்னாச்சு, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இங்க இது இந்த பெட்டு நம்ம பெட் இல்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ஆன்ட்டி தான் நைட்டு உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கும் தெரியுமா, அதனால தான் அவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குட்டி பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு, இது $5 என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். உடனே அவன், எனக்கு யாரா ட்ரெஸ் மாற்றி விட்டது, யாரோட ட்ரெஸ்டா இது அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா தான் மாற்றி விட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் ஏன் ட்ரெஸ் மாற்றினேன், நைட்டு வாமிட் பண்ணேனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொன்னீங்க எங்கள் அம்மாட்ட, அப்புறம் வாமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் உன் பொம்மையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு எடுத்து காட்டான். இதோ பாரு, இந்த காசு மொத்தத்தை நீயும் வச்சுக்கோ, அந்த பொம்மையை நான் வாங்கிக்கிறேன், நீ போய் வெளியில் உங்கள் ஆன்ட்டி இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இவனும் வெளியில் போய் பார்த்துட்டு ஆன்ட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்தா, அதான் ஆன்ட்டி இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க தாத்தா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இவன் பார்த்துட்டு, அட பாவி, ஆன்ட்டியை தவிர மற்ற எல்லாரும் இருக்காங்களேடா குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் ஹீரோயினே வர்றா. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சரின்னு சொல்லி, நீங்கள் ஹீரோயினோட வந்திருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன், உங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்ல பையன், பிடிச்சிருந்தான், நீங்களும் அது மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரின்னு ஒரு மாதிரி இவன் ஃபார்மலாக பேசுகிறான்.
சரின்னு சாப்பிட ஆரம்பிச்சோன்னே, அதில கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு போல. "ஐயோ! ரொம்ப உப்பா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அக்காக்காரிக்கு கோபம் வந்துருது. ஏன்னா, இவன் நைட்டு நெறையா படுத்திருப்பான் போல. அவங்க அக்காக்காரிக்கு கோவம் வந்தோனே, "சரி, சரி நமக்கு வேலை இருக்குல்ல, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எல்லாரையும் கெளப்பி கூட்டிட்டு வந்துர்றா. "என்ன வேலை இருக்கா?" அப்படின்னு அவங்க மாமாக்காரன் கேட்டு வரும்போது, "ஆமா, ஆமா. வேலை இருக்கு, வேலை இருக்கு. வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, இங்க அந்த கொ கொரியால எல்லாம் அந்த ஒரு இடம் குளிக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "எதுக்காக இப்ப எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இப்ப வர வர சாப்பாட்ல எல்லாம் அதிகமா உப்பு போட ஆரம்பிச்சிட்டேன்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "அதெல்லாம் இல்லம்மா. அவன் ஏதோ புதுசா சாப்பிடுறதுனால அந்த மாரி சொல்லியிருப்பான். விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்லங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு" அப்படின்னு சொல்லும் முன்ன, அவங்க அக்கா சொல்றா, "இந்த பையன் நம்ம தங்கச்சிய போட்டு ரொம்ப படுத்துறான் போலம்மா. அன்னைக்கு கூட வந்து, நீ இப்ப உடனே என் கூட வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணான். இவளும் எதுவுமே பேசாம அவ கூடயே போயிட்டான்னு சொல்லும்போது, எதனா அர்ஜென்ட்டான வேலையா இருக்கும்டி. அதனால தான் போயிருப்பா. இல்லைன்னா அவ ஏன் போறா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பெரிய இடத்து சம்மதம்னா அப்படிதான் இருக்கும் போல. ஒருவேளை இவளுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலையோ என்னமோ! நாள பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்ன பாடுபடுத்த போறானோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அதான் நடந்துகிட்டு இருக்கு. "நீ ஏன் மத்தவங்கள்ட்ட இப்படி பேசுன? சாப்பாடு சரியில்லன்னா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஏன் இந்த சாப்பாடு சாப்பிடணும்? நான் முதல்ல ஏன் இங்க இருக்கணும்? நான் ஏன் இங்க வந்தேன்?" அப்படின்னு ரொம்ப திமிராவே பேசிக்கிட்டு இருக்கானா. "ஓ! அப்படியா? உனக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு கேட்டோனே, "நைட் என்ன நடந்துச்சு? நான் குளிச்சிருந்தேன். நீ தான் என்ன தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஃபோன்ல வீடியோ எடுத்திருக்கா. அந்த வீடியோவ எடுத்து காட்டுறான். குடிச்சிட்டு அங்க மயங்கி விழுந்தவன் எந்திரிக்கவே இல்ல. டாக்ஸில தூக்கிட்டு வந்து போட்டுருக்கான். இங்க வந்து பார்த்தா, அவங்க வீட்ல போயி பாஸ்வேர்ட் தெரியாம நல்லா அழுத்தி, அழுத்தி கடைசி எமர்ஜென்சி லைட்டே அடிச்சிருச்சு. ஐய்யய்யோ! நம்ம பார்ல இருக்கோமா, அங்கே நின்னுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கான். சரின்னு இவ புடிச்சு கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற வர எப்படியும் எவிடன்ஸ் வேணும். நாளைக்கு இவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க உள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. உள்ள வந்து குடிக்கிறதுக்கு ஜூஸ் குடுக்குறாங்க. ஐய! எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணியிருக்கான். சரின்னு அது எல்லாத்தையும் கழுவி எல்லாம் துணியெல்லாம் கழட்டி மாத்துற வர இவ எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கா. "நீ எதுக்கு வீடியோ எடுத்த? அந்த வீடியோவ குடு, வீடியோவ குடுன்னு" கேட்கும்போது, "சரி ஓகே நான் வீடியோ குடுத்துர்றேன். ஆனா நீ இனிமே எந்த பொண்ணையும் லவ் பண்ணவும் கூடாது. என்னையும் லவ் பண்ணக்கூடாது. உன் மனசு யாருக்காகவும் துடிக்கக்கூடாது" அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கா. "நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் பிளாக்மெயில் பண்ணல. உன்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ இதுக்கு ஓகேன்னு சொன்னா நான் இந்த வீடியோவ குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி பேசி 2 பேரும் அடிச்சு பெரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மேல ஒருத்தன். ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "நீ ரொம்ப பண்ற. வர வர உன்னையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில காலிங் பெல் அடிக்குது. யார்ரா அது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்திருக்கான். இவளும் போய் வெளியிலேயே நின்னு பேசுறா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த அவ ஃபோன வாங்கி பார்க்குறான். "உன் ஃபோன் நல்லா தானே இருக்கு. நானும் எத்தன டைம் ஃபோன் பண்றது? ஏன் எடுக்கல?" அப்படின்னு கேட்டோனே, "உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. அடிக்கடி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒண்ணுன்னா, ஃபோன் எடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். சாரி. எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனா இனிமே இது மாரி நடக்காது" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆ நம்ம நியூயார்க் போறத பத்தி யோசிக்கணும் இல்லையா? இந்த மாரி ஸ்டூடியோவுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, "ஐய்யய்யோ! நீ போய் கேஸ் குடுத்தியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "கேஸா? இல்ல அதெல்லாம் குடுக்கல. நான் பார்த்துக்கிறேன். அந்த டிக்கெட்ட வேற யாரோ கிழிச்சு போட்டிருந்தாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சைடுல நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். "டிக்கெட்ட யாரோ கிழிச்சு போட்டிருந்தாங்க" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப நீ கண்டிப்பா போய் கேஸ் குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்றா. "இல்ல பரவால்ல. அது கேஸ் குடுக்காட்டாலும் நான் சமாளிச்சுக்குவேன்" அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த டிக்கெட்ட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே. நம்ம கல்யாணம் நடந்தும் கூட எதுவுமே மாறல அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினுக்கு ஐயோ! இவன் எல்லாத்தையும் சொல்லிருவான் போலயே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம சீக்கிரமா யாருக்கும் தெரியாம நியூயார்க் போய் ஆகணும். தாத்தா ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்குள்ள நியூயார்க் போகணும். நம்ம கல்யாணம் எல்லாம் முடிவானதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஏன்னா அவங்க ஏற்கனவே கல்யாணத்துக்குலாம் சைன் போட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்கல்ல. அதனால இப்ப அந்த மொறப்படி நடக்கிறது மட்டும் தான். இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, "சரிப்பா வாய மூடு நம்ம அப்புறமா பேசலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறான். "நீ இப்ப என்ன சொன்ன? என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன பேசுன? நியூயார்க் போறியா? யார கேட்டு போற? என்ன பேசுன?" அப்படின்னு கேட்டோனே, இவன் கேட்குறான், "நீ இங்க என்ன பண்ற? இவ வீட்ல இங்க என்ன பண்ற? அதுவும் இந்த ட்ரெஸ்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு. இந்த சைடு என்னன்னா, நம்ம தோஹானோட தங்கச்சி அவ இருக்கால்ல, அவ வந்து நம்ம தாத்தாவ உட்காந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீங்க ஏன் தோஹானையே சேர்மன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் எவ்ளோ நல்லா
நம்ம கம்பெனிய பார்ப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன். என்னால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்றா. அதுக்கு தாத்தா சொல்றாரு, "சரி ஓகே. உன்னால முடியும்னு நம்புறேன். நான் பாராட்டுற மாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணு. கண்டிப்பா நான் உனக்கு சான்ஸ் தர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் நம்ம குடுக்கறது அப்படின்னு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஒய்டி திரும்பவும் அவன் கூடயே பிளைண்ட் டேட்ன்னு வந்து உட்கார்ந்திருக்கா. "எதுக்காக திரும்ப திரும்ப என்ன வர வைக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ நேத்து பண்ண விஷயத்த ஏத்துக்கவே முடியாது. உனக்காக இன்னொருத்திய வர சொல்லிட்டு, எதுக்கு தேவையில்லாம இது பண்ற? நீ அந்த தோகான தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு. அது நாசமா போயிடுச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட பிளானே வேற." அப்படின்னு சொல்லும்போது, அந்த சைடு டேபிள்ல யார் உட்கார்ந்திருக்கான்னு பார்த்தா, நம்ம ஹீ தோஹானோட அண்ணன் அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் உட்கார்ந்திருக்கான். அவன் தான் அங்க உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காதுல இது விழுந்துருது. "ஐயய்யோ! என்ன நாசமா போயிடுச்சா? அப்ப என்னவா இருக்கும்?" அப்படின்னு அவ வைஃப் சொல்லியிருப்பாள்ல, "அவனுக்கு தோஹானையே பிடிக்காது. ஜீஹான தான் பிடிக்கும்." அப்படின்னு சொன்னதை யோசிச்சுக்கிட்டு, ஐயய்யோ! என்ன பேசிக்கிறாங்கன்னு இன்னும் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதேன்னு வேகமா கத்திட்டு ஓடி வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றான். "நீ சொன்னது கரெக்ட் தான். அவ தோஹான பிடிக்காதுன்னு சொன்னேல்ல, அது மாரி தான் அவ பேசிக்கிட்டு இருந்தா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இந்த சைடு காட்டுறாங்க. என்னடான்னா, ஆ ஹீரோ ஹீரோ வந்து அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு அவன் மேல சாஞ்சிருப்பான்ல, அதையுமே நம்ம ஒய்டி பார்த்துருப்பா. அப்புறம் ஆ உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்தது, அவங்க கீழ விழுந்தது, விளாண்டது எல்லாத்தையுமே பார்த்துருப்பா. அத எல்லாத்தையுமே இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பன்னா இவளுக்கு ஜீகான தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இந்த சைடு அப்ப இவங்க 2 பேருக்கும், "ஐய்யய்யோ! அப்ப உண்மைதானா? அப்ப இவளுக்கு ஜீகான தான் பிடிச்சிருக்கா? அப்ப இவ ஜீகான கல்யாணம் பண்ணிக்க போறாளா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அப்புறம் அந்த பொண்ணு இருந்தால்ல, ஜீகான் கூட ஒரு பொண்ணு இருந்ததா சொல்லிக்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே அந்த தோகான் லவ் பண்ற பொண்ணா தான் இருக்கும் போல. அத பத்தி கூட நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தங்கச்சிக்காரி வந்துடுறா. "அம்மா நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஜீகான், தோஹான் அப்புறம் ஆ அந்த பொண்ண பத்தி என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, ஹீரோயின பத்தி. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எதுக்கு இங்க வந்த? நாங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். இது என் வீடு. நான் என் இஷ்டத்துக்கு தான் பேசுவேன். இங்க வந்து நீ கேள்வி கேட்குற?" அப்படின்னு அவ லூஸ் மாரி கத்திட்டு, "வாங்க நம்ம ரூம்குள்ள போய் பேசலாம்." அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. இவ உடனே, "ஓ! கதை அப்படி போகுதா?" அப்படின்னு எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "நீ என்ன சொன்ன? நியூயார்க் போறியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "ஆமா போறேன்." "என்ன இப்ப அதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எதுக்கு அவ வீட்ல இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இதோ பாரு, நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. எனக்கு எவ்ளோ கோவம் வருது தெரியுமா? எப்படி நீ யாருக்குமே தெரியாம இந்த மாரி பண்ணலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் கோவப்படணும். என்னோட லவ்வர் வீட்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ வீட்ல, நீ நைட்டு எதுக்காக போய் தங்குன? அங்க போய் எதுக்கு இருந்த? எங்க 2 பேத்துக்கு நடுவுல நீ வராத." அப்படின்னு கத்தி சொல்லிட்டு உள்ள போயிடுறான். உள்ள போனா திரும்பி அத தான் கேட்குறான். "அப்ப நீ இந்த கம்பெனி, தாத்தா, என்ன எல்லாரையும் விட அந்த பொண்ணு தான் முக்கியமா? அதுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ நியூயார்க் போக போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். "அப்ப நான் கூட உனக்கு தேவையில்லையான்னு?" கேட்கும்போது, "தேவையில்ல" அப்படின்னு சொல்றான். "ஏன் இப்படி சொல்ற? அப்போ உனக்கு தம்பி முக்கியம் இல்லையான்னு?" கேட்கும்போது, "இல்ல எல்லாத்துக்கும் நீ ஏன் என்னையவே டாமினேட் பண்ற? நீ சொல்றத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. ப்ளீஸ் என்ன விட்டுரு. எனக்கு எதுவுமே வேணாம். வேணும்னா உன்னை எடு. உனக்கு வேணும்னா நீயே எடுத்துக்கோ. எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீ என்ன அப்படியே ரொம்ப ப்ரெஷர் பண்ற. என்னால தாங்க முடியல." அப்படின்னு கோவத்துல கத்தி விட்டுட்டு போயிடுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா எல்லாமே இவனுக்காக தான் பண்ணோம். இவன் என்னடான்னா கடைசி இப்படி பேசிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு தாத்தாவும் ஒயிட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சாரிம்மா, உன்ன மருமகளா கொண்டு வரணும்னு நெனச்சேன். ஆனா அந்த தோகான் பையன பாரு, ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். என்ன பண்றது? அவன் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். சரி விடு. நீ பிசினஸ்ல மட்டும் எனக்கு ஹெல்ப்பா இருக்கியே, அதுவே போதும்." அப்படின்னு சொன்னோனே அவ சிரிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறா. "நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க எனக்கு செஞ்சு தருவீங்களான்னு?" கேட்டோனே, "ம். செஞ்சு தரேன். உனக்கு இல்லாமலா? என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தோஹானுக்கு பதிலா ஜீஹான் வேணும். குடுத்துருங்க." அப்படின்னு கேட்குறா. தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு அந்த தங்கச்சிக்காரி என்னடான்னா, எல்லாவோட அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டா. ஹீரோவும், ஹீரோயினும் அந்த ஹோட்டலுக்கு போனது, அங்க போய் அ ரூம்ல தங்குறதுக்காக 2 பேரும் ஒண்ணா போயிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து, எப்படியெல்லாம் டைவர்ஸ் பண்ணலான்னு ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உன்ன அடிச்சான்னா, இல்ல அவங்க வீட்ல உள்ளவங்க அவங்கள உன்ன ஒழுங்கா பார்த்துக்கறல அப்படின்னா, எல்லாத்துக்குமே நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு அவங்க அண்ணன் பேசுறத பத்தி யோசிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான்.
என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இந்த 2 பொண்ணுங்களும் என்னன்னு தெரியல இவன் காலையில வந்ததுல இருந்தே ரொம்ப மூட் அவுட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, ஆ இது மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி உள்ள போனா, அவன் என்னடான்னா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உள்ள உள்ள தேடிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு? யாரும் உங்கள கூட்டிட்டு போய் கடத்திட்டு போய் அடிச்சுட்டாங்களா? உடம்புல எங்கேயாவது காயம் பட்டுருச்சா? அப்படின்னு கேட்கும்போது, காயம் உடம்புல இல்ல, மனசுல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அவ கண்டிப்பா அண்ணன தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோனே, சரி விடுங்க. முடியாதத நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா போகட்டும். ஆனா போயிட்டாருன்னா, இப்ப ஆரம்பிக்க போற அந்த ஷாப்பிங் மால் அது எல்லாமே நின்றும். அப்புறம் சேர்மன் பதவி உங்களுக்கு கிடைக்காம போயிரும். இது எல்லாத்துக்குமே ஒய்டியோட கம்பெனி தான் ரொம்ப ஹெல்ப் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்படின்னு சொல்லி பேசிக்கிறான். சரின்னு இவனும் ஒய்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது அங்க வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். சரின்னு இந்த சைடு ஹீரோ ஹீரோவோட அண்ணன் அவனோட ஸ்டூடியோவில் இப்போதான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த செக்ரட்டரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆல்ரெடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் வேலை செய்யாமல் இருந்ததுனால தான் பார்க்க முடியல. நீங்கள் இனியும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தா ஏன் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சரின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம தாத்தா கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்கு வந்துட்டான். குறிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம செக்யூரிட்டி சொல்றாரு, இந்த மாதிரி தோஹான் சொல்லியிருந்தான் நம்ம அவங்க அதாவது மேடத்தை வந்து அதான் ப்ரெஸ் மீட் வச்சு இவங்க தான் தோஹானோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அது வேணான்னு நினைக்கிறாரு. ஏன்னா எதனாவது பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எதனா வரலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு தோஹான் யாருக்கோ கால் பண்ணி, நீங்க அவனை திரும்ப பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்னடான்னா, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஏன்னா நைட்டு வந்து தங்கினதுனால அவனோட ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே இருந்திருக்கும். அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது, ஹீரோ அவார்டு வாங்கியிருப்பான்ல, அந்த போஸ்டரை பார்த்துட்டு, பரவாயில்ல இவன் சொன்ன மாதிரி மேலே மேலே போய்கிட்டே இருக்கான். பேசாம நம்ம இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி நிஜமாலே இவன் நல்ல பிரதர் இன்லாவா நமக்கு இருந்தான்னா நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு பேசிக்கிட்டே நிற்கிறா. இந்த சைடு ஹீரோ கூட வேலை பார்க்குறவங்க வந்தோடனே இங்கே ஜிஹான் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவரு இந்த நேரத்துக்கு மேலே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒருவேளை இவன் நம்ம ஹீரோவோட லவரா இருப்பாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்க சீச்சி இது ஜீவானோட டைப் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் வேணுக்குனே உள்ள இருக்க ஷர்ட் எடுத்து காமிச்சிட்டு சி வர வர இவன் ஷர்ட் எல்லாம் நம்ம வீட்லயே போட்டு போயிடுறான். இதை கொண்டு வந்து கொடுக்கறதே நமக்கு வேலையா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனோடனே இவங்க எல்லாத்துக்கும் மூக்கு அடைஞ்சிருது. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஒயிட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் இது சாரிப்பா அன்னைக்கு பாதியில விட்டுட்டு போனதுக்கு அப்படின்னு சொன்னோடனே இவ சிரிச்சுக்கிட்டே இதுக்கெல்லாம போய் சாரி கேட்ப பரவாயில்ல விடு அப்படின்னு கேட்கும்போது இல்ல உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லணும். அந்த சூப்பர் மார்க்கெட் விஷயத்துல சாரி அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விஷயத்துல நீ தான் ஹெல்ப் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா உனக்கு ஹீரோயினை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது சிச்சி எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே உங்களை 2 3 டைம் நான் ஒண்ணா பார்த்துருக்கேன். நீங்க 2 பேரும் பழகுறத பார்த்தா எனக்கே அவன் மேல பொறாம வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் மேல உனக்கு பொறாம வந்துச்சா? அவளை எனக்கு பிடிக்கவே செய்யாது. அவ சரியான அது என்ன சொல்றது? சரியான பிளாக்மெயில்காரி. இருக்கிறத வச்சு பிளாக்மெயில் பண்ணுவா. அப்புறம் அவ மேல எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. சரியான நாடகக்காரி. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்கான். அவள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ கஷ்டப்பட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவள யாராவது தப்பா பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவள எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ மடீர்னு மண்டையில அடிக்கிறாங்க. இதையும் சேர்த்துக்கோங்க லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். சரி ஓகே. இனிமே என்னைக்குமே ஜென்மத்துக்கும் என் கூட பேசிரலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறா. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு வேணா வந்ததா இருக்கட்டும். ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம்தான். சரின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பார்க்கும்போது, இதோ பார் ரொம்ப நடிக்காத. ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லும்போது, நான் நடிக்கிறவளாவே இருந்துட்டு போறேன். ஓவரா பேசுறவளாவே இருந்துட்டு போறேன். ஒரு விஷயம் கூடவா அ எனக்கு ஏமே என்ன உனக்கு பிடிக்குங்கிற மாரி சொல்ல முடியாது. என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லையா? சரி ஓகே. நீ தோஹானோட தம்பியா இருக்கிறதுனால தான் உன்ன நான் இப்படியே விட்டுட்டு போறேன். இல்ல இங்கேருந்து புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா.
இவனுக்கு என்னடானா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இவன் இந்த சைடு வந்து நாயிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். எங்க அண்ணன் என்னடானா என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா, இவன் என்னடானா இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு போறா, நம்ம என்னதான் பண்றதுன்னு தெரியல, நீயும் என் பேச்ச கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நாயிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா இந்த தங்கச்சிக்காரர் இருக்கால, அவ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த ரிப்போர்ட்டரை சந்திச்சு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குறேன், இதை எவ்வளோ ஹார்ட்டா போட முடியுமோ போட்டுருங்க. ஒரே பொண்ணு என்னோட தம்பிங்க 2 பேரையும் சேர்த்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அவளை ஸ்பை பண்ணி அவ என்ன பண்றா என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சு இதை ஒரு ஹாட் நியூஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறா. இந்த சைடு ஹீரோயினோட மாமா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா படுத்துக்கிட்டு இருக்காரு. சரி சேனலை மாத்தலாமே அப்படின்னு ரிமோட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ரிமோட்டே எடுக்க முடியல. சரின்னு இந்த சைடு ஹீரோயினுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இவளை வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் சொன்னோன்னே பரவாயில்ல இப்பயே ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு பார்த்தா காலையிலேயே அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக அண்ணனும் தம்பி 2 பேருமே வந்துடுறாங்க. சரின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்காக ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் இவளெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு 2 பேருமே வாய்னால சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பேசாமல் வரவே மாட்டீங்களா, இங்கே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரும்போது இங்கே என்னடானா இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து நினைவு நாள் போல, அதுக்காக தான் எல்லாரும் பார்க்கறதுக்காக அந்த அதான் அஸ்தியை வச்சுருப்பாங்கல்ல அவங்க இதில் எல்லாரும், அந்த இடத்துக்காக வந்து எல்லாரும் அங்கே நின்று ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக அங்கே உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த செக்ரட்டரி வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க. அதாவது எப்படி ஹீரோவோட அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீகான் தான் வந்து பார்க்கில் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல அவன் தான் வந்து ஜீகானை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் நான், அவங்க தான் வர சொன்னாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடு ஹீரோவோட அம்மாவும் அந்த தாத்தா இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு காரில் யாரையோ துரத்திட்டு போகிறாங்க. அந்த போகிற வழியில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோவோட தாத்தா வந்து வேகமாக பார்த்து அழுகுறாரு. என்ன ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகும்போது உள்ள அந்த ஜிகான் வந்து அழுத மணிக்கு உள்ள உட்காந்துருக்கான். அதுதான் நடந்திருக்கும். அதனால தான் அவருக்கு மழைனாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஃப்ளைட்டில் வரும்போது மலையில் இதானது எல்லாமே. இப்போ நின்று ஹீரோவையே பாவமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறா. உடனே ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இவ எதுக்கு நம்மளை இப்படி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு மற்ற 4 பேரும் ஹீரோ, அப்புறம் ஹீரோயின், அந்த ஒயிட்டி, ஹீரோவோட அண்ணன், தாத்தா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாத்தா சொல்கிறாரு ஒயிட்டியை பார்த்து, எனக்காக ரொம்ப அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்காக ரொம்ப வேலை பார்த்துருக்க, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஆமாம் இவன் ரொம்பவே நமக்கு உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, நீ தோஹானா கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு எனக்கு கூட வருத்தம் தான், இருந்தாலும் இதுவும் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் தோஹானா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தாத்தா கிட்ட இன்னொன்று கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீ இன்னொன்று நீ எது கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக தாத்தா பண்ணி கொடுப்பாரு, தாத்தா சொன்ன பேச்சை மீற மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியில் வரும்போது இந்த சைடு அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். வரும்போதே தாத்தா சொல்கிறாரு, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் நம்ம 2 பேரும் வெளியில் போகலான்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. அதுவே ஹீரோவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, தாத்தா நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேசுகிறான். என்ன பேரன் பேத்தி கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்ணுறது நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, மழை பெய்யும் போது தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பழைய விஷயத்தெல்லாம் பேசி வம்புக்கு இழுக்கிறான். வம்புக்கு இழுத்தோன்னே தாத்தா அவனை அடிக்க போயிடாரு. அந்த நேரம் ஹீரோயினை பார்த்துட்டு இது யாரு புதுமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு அவன் திட்டி விட்டுட்டு ஹீரோவோட அண்ணனே நீங்கள் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேரும் ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு காரில் அந்த ரிப்போர்ட்டர் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் என்னடானா வேகமாக காரை ஓட்டுறான். அங்கிட்டு வளைச்சு இங்கிட்டு வளைச்சு கடைசி ஒரு இடத்துக்கு அவன் பேசாமல் காரை ஓட்டிகிட்டு போயிட்டா. இவனும் அவங்கள மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ணிட்டு உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்காரி இருக்கால ஒருத்தி, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவங்க 2 பேரையுமே மிஸ் பண்ணிட்டேன்,
அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த டீலுக்கும் நான் ஓகே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீலுக்கு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதாவது அந்த அதான் அந்த நியூஸ் கொடுக்க சொன்னால இந்த மாதிரி 2 பேரையும் டேட் பண்றா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நியூஸ்க்கு வந்து இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். இப்போ மட்டும் நான் ஒழுங்கா வண்டி ஓட்டலைன்னா அந்த பின்னாடி வந்தவன் உன்னை என்ன பண்ணியிருப்பான்னே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், ஒன்றும் நடந்திருக்காது, நீ தேவையில்லாம ரொம்ப கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆமா, என்ன எப்ப பாரு என்கிட்ட வாயாடிக்கிட்டே இருப்பேன், இப்ப ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சொன்ன உடனே, இன்னைக்கு தான் உன்னை பத்தி செக்ரட்டரி சொன்னாரு, பாவம் நீ உங்க அண்ணனுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாமே பண்றேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் உங்க அம்மா இறந்து போனதை பத்திலாம் அவர் சொன்னாரு. அப்பதான் உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சுது. ஒருத்தவங்க கஷ்டமா இருக்கும்போது நான் மேல மேல அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவ கிடையாது நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே சொல்றா, நீ உங்க அண்ணனுக்காக தான் உயிரே வாழ்றியாமே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் நல்லா இருந்துட்டா நீ ஹாப்பியா இருப்பியாமே. உண்மையா? நான் கண்டிப்பா அவங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டான்னு தெரியாது. ஆனா நான் அவன ஒழுங்கா பார்த்துப்பேன். அவன கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. ஆனா எங்க கூட இருக்கலாம்ல. அப்படின்ற மாரி அவங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிற மாரியே தான் இவ பேசிக்கிட்டே இருக்கா. இந்த சைடு பார்த்தா, தோஹானும் ஒயிட்டியும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்டோனே, நல்லா இருக்காரு. இப்பதான் படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு தோஹான் சொல்றான். சரி ஓகே நான் இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போம்போது, இவன் சொல்றான், நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். தாத்தா சொன்னாரே, இந்த மாதிரி நீ நம்ம கல்யாணத்துக்காக பதிலுக்கு தாத்தாட்ட ஒண்ணு கேட்டிருக்கேன்னு. அது ஜிஹான் பத்தின விஷயமான்னு கேட்கும்போது, ஆமா. அப்ப நீ ஜிஹான கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? இத நீ தாத்தா கிட்ட கேட்டியா? இல்ல ஒரு டீல் மாதிரி பேசுறியான்னு கேட்கும்போது, ஆமா. டீல் மாரி தான் பேசினேன். இப்ப அதுக்கு என்னன்னு சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ இப்படி பண்ற? அவனுக்கு உன்ன பிடிக்குமான்னு யோசிச்சியா? அப்படின்னு சொல்லும்போது, பிடிக்குமாவா? அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தான். அத பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நீ என்கிட்ட ஒண்ணு தான் சொல்லணும். அவன் இங்க இருக்கக்கூடாதுன்னு தான் இங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அவனுக்கு நான் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். அவன நான் பார்த்துக்குவேன். ஏன்னா அவன் எனக்கு வேணும். அவன நான் கஷ்டப்படாம பார்த்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அமைதியா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நேரா ஹீரோவோட அம்மாவோட சமாதிக்கு போய் அங்க அந்த ஜூஸ் குடிச்சிருப்பாங்கல்ல அதுல வச்சிருந்த ஒரு கொடை எடுத்துட்டு வந்திருப்பா. அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்க பையங்களை நான் கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன்னு நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவு அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க நின்று வேண்டிட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறான். இதையே நம்ம ஹீரோவும் நின்று சோகமா பேசிக்கிட்டே இருக்கான். சரின்னு வெளியில வரும்போது எல்லா சீரியஸ்லயும் இந்த சீன் கண்டிப்பா வைப்பாங்க. தடிக்கி விழுகிறது, தாங்கி பிடிக்கிறது. அந்த சீன இங்க வச்சுட்டாங்க. 2 பேரும் தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறதோட இந்த சீரியஸ் முடியுது. இதோட இந்த டிராமாவோட 5வது எபிசோட் முடியுது. அடுத்த வரப்போற எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம பார்க்கலாம். ஓகேவா? பாய். கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பார்க்குறவங்க ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வியூஸும் கூடும். சீக்கிரமா நம்ம சேனலும் கொஞ்சமாவது வளர்ச்சி அடையும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.